மென்ஸ் டே, ஒரு நாள் நீங்க ஆம்பளையா இருந்து பாருங்க. அப்பா அம்மா திட்ட, லவ்வர் திட்ட, வைஃப் திட்ட, வேலைக்கு போனா மேனேஜர் திட்ட, சரி நிம்மதியா வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா அப்பா அம்மா ஒண்ணு சொல்ல, வைஃப் ஒண்ணு சொல்ல, சரி நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா அதுவும் முடியாது. கார் இஎம்ஐ, வீடு இஎம்ஐ, அப்பா அம்மாவுக்கு மெடிக்கல் செலவு, குழந்தைக்கு படிக்கிற செலவு, ஒய்ஃபை பாத்துக்கணும். அதுவும் சிங்கிள் மென்னா இருந்தா அப்பா அம்மாவை பாத்துக்கணும், வீடு கட்டணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணணும். சரி அவன் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு 35 வயசு ஆகும். சரி பொண்ணு குடிப்பீங்க கேட்டா அதுவும் கிடையாது. வயசு ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றது, மாப்பிளைக்கு சொட்ட தெரியுதுன்னு சொல்றது, சொந்த வீடு இருக்கா, கவர்மெண்ட் வேலையா, 1 லட்சம் சம்பாதிக்கிறாரா, தங்கச்சி வீட்டுல இருக்கிறவங்க பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 1008 பிரச்சனை வேற. இல்ல வீட்டுல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரச்சனை, காசு இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை, எத்தனை ஏமாற்றம், எத்தனை துரோகம்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளை படுற பாடு இருக்குது. நான் சனா தலை சுத்துதா, இப்ப சுத்தம் பாரு. தீக்குள்ள விரல வச்சா தீ சுடும்னு சொல்றேன். ஒரு நாள் நீங்க ஆம்பளையா இருந்து பாருங்க. உங்களுக்கு மதர்ஸ் டேக்கும் உமன்ஸ் டேக்கும் கொண்டாடுறதுக்கு நாங்க வேணும். ஆனா எங்களுக்கு ஒரு மென்ஸ் கூட விஷஸ் கிடையாது. அதனால எங்களுக்கு நானே விஷ் பண்ணிக்கிறேன்.